இது ஒரு டேப், அதான் நியூ டேப். இந்த மாதிரி டேப்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுறேன். ஸோ யாரும் என்னை பத்தி பேச போறதில்ல, அதனால் நானே யாராவது ஒருத்தவனாவது ஏபிஜே ட்ரீமர்லாம் தூக்கிட்டு என் போட்டோ போட்டு அண்ணன் வல்லவர் நல்லவர்னு ஏதாவது போடுவானான்னு பார்த்தேன். ஒருத்தனை உடஞ்சேல விராட் கோலியை தூக்கி வச்சு கொண்டாடுறான் ஆர்சிபி வின்னு. கடுப்பா இருந்துச்சு. அட போங்கடா, உங்களெல்லாம் திருத்த முடியாதா அப்படின்னு. நல்லா இருப்பீங்க விடுங்க. ஏது சொல்ல நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு, நீ கேளாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நானே கேட்டு வாங்கணும் விடுமா, மனசை கஷ்டப்படுத்திட்டு. சரிங்க, இப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு HTML ஃபைல கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த HTML ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃப், இதுதான் நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டிஃபால்ட்டா நமக்கு இந்த சிஸ்டம் இப்படிதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, டிஃபால்ட் அப்படின்னும் போது நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெங்கடேசன் சந்திரசேகருக்கு பின்னாடி ஒரு கலர் இருக்கு, இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு கலர் இருக்கு, ஒரு கலர். ஓகேவா, ஸோ ஒரு கண்டென்ட் இருக்கு, அதுக்கு பேக் சைடு நமக்கு என்னன்னா ஒயிட் கலரா இருக்கு. ஓகேவா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் பொறுத்த மட்டும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட். ஓகேங்களா, இது பேர் என்னன்னா ஒயிட் கலர் வந்து பேக்ரவுண்ட். இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த பெயிண்ட் எடுத்து போய் நம்ம இங்க வைப்போமானா அது கிடையாது. நம்ம அடுத்தடுக்கு கான்செப்ட் வந்தாச்சு, சிஎஸ்எஸ்க்கு வந்தாச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்ல பேசிக்கா இருக்கிற ப்ராப்பர்ட்டி சொல்றேன். ஓகேவா, ஒயிட் கலரா இருக்கிற ஒரு விஷயத்த நான் சிஎஸ்எஸ் வச்சு சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பெயிண்ட் ஆப்ஷனை வச்சு உங்களுக்கு ஏதாவது விளக்க முடியுதா அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஓகேவா, ஸோ பேக்ரவுண்டு ஒயிட்ல இருந்து நான் என்னவா மாத்திட்டேன் அப்படின்னா கிரீன் கலர்ல மாத்திட்டேன். ஓகேவா, இதுக்கு சிஎஸ்எஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய கீவேர்டு என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட். ஓகேவா, இதுக்கு சிஎஸ்எஸ் கொடுக்கக்கூடியது பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு கீ. ரைட், வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஏபிஜே ட்ரீம் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த டெக்ஸ்டுக்கு ஒரு கலர் இருக்கு, கரெக்ட் தானே? இந்த டெக்ஸ்டோட டிஃபால்ட் கலர் என்னது? பிரவீனா பையா சொல்லுங்கண்ணா. இது கலர் என்ன கலர்ல இருக்கு? பிளாக்ண்ணா. பிளாக். ஓகே, சோ டெக்ஸ்டுக்கு கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா, கலர். இந்த டெக்ஸ்டுக்கு என்ன செய்யணும்னா எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அப்படின்னா பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இது முதல்ல டெலிட் பண்ணிட்டு திரும்ப பச்சை கலர் அடிச்சுட்டேன். இப்போ டெக்ஸ்டுக்கு நான் வேற கலர் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பிரவீன் எங்கேயோ காத்தாடி விட்டுன்னு இருப்பான். இப்போ நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக கவனிச்சு ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது, இது யூடியூப்ல வரும். ஓகேங்க, இப்ப கலர் என்னவா மாறி இருக்குன்னா பிளாக் கலர் இன்டு ரெட் கலர்ல வந்துருச்சு. ஓகேவா, அப்ப ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம சிஎஸ்எஸ் இருந்து வாங்க போறோம். ஒன்னு, எனக்கு வெள்ளை கலர்ல எப்ப பாரு வெள்ளை கலர்ல டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதே வேலைக்கு ஆகாது. ஓகேவா, நான் ஒன் டே தான் விளையாட போறேன். ஐ மீன் கலர் வேணும். அப்ப பேக்ரவுண்ட். ஓகேவா, பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போறேன். நெக்ஸ்ட், டெக்ஸ்டோட கலர் எப்ப பாரு கண்ணீர் அஞ்சலி மாதிரி பிளாக் கலர்ல இது, அதுவும் நமக்கு செட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் இதை எழுதிட்டேன். இதனுடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கு. குட்டியா இருக்கு மீன்ஸ் இப்ப திரும்ப இன்னொன்று ராஜேஷ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இந்த ஃபாண்டோட சைஸ் வந்து சின்னதா இருக்கு. இந்த ஃபாண்டோட சைஸ் சின்னதா இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பெருசாக்கிக்கலாம். கம்பேர் இதை விட இது பெருசா இருக்கு. அப்ப நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா தானே? ஃபாண்டோட சைஸ். ஸோ அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. அதனுடைய கீவேர்டு என்ன அப்படின்னா ஃபாண்ட் கலர். ஓகேவா, ஃபாண்ட் சைஸ். ஓகேவா, ஃபாண்டோட சைஸ். பேக்ரவுண்ட்னா பின்னாடி இருக்கிற கலர். கலர் ப்ராப்பர்ட்டி எழுதுற எழுத்துக்கு மாத்துறது. ஃபாண்ட் சைஸ் குட்டியா இருக்கா பெருசா வந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றது இது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் இன்னொரு பேர் போட்டுருவோம். அப்புறம் குடும்பத்துல ஏதோ கோவம் வந்துடும், அதனால
எல்லா பேரையும் போட்டு இப்ப பிரகாஷ் அப்படின்னு இன்னொரு பேர் போட்டாச்சு. ஓகேவா? இந்த பேருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கலர் தேவையில்ல. இந்த இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இதை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு இதுக்கு என்ன பேரு யாருக்கா தெரியுமா? என்னவா? பாண்டிச்சேரி ஸ்டைலா ஃபாண்ட் ஃபேமிலி. இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஃபாண்ட் ஸ்டைல் சார். ஃபாண்ட் ஸ்டைல்ன்றது இந்த இடம் வரும். ஃபேமிலி. சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? இது பேர் என்ன அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஏதாவது கேவலமா ஏதாவது இருக்கான்னு பாரு. இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இதோ மேலேயே வருது பாருங்க, ஃபாண்ட் ஃபேமிலி. இது பேர் என்ன அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, இங்க நீங்க பார்த்தாலுமே எதுவுமே ஸ்பேஸ் விட்டுனா வராது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பா அது கன்கார்டினேட் பண்ற மாதிரி ஐஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நமக்கு இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபாண்ட் ஸ்டைல்னு ஒன்று சொன்னோமே அப்படின்னா அது இது. ஓகேங்களா? இட்டாலிக்கு அண்டர்லைனு ஸ்ட்ரைக். ஓகே, இப்போ அதையுமே போட்டு இப்ப ஃபாண்ட் ஸ்டைல் மாத்துறேன். இப்ப பாருங்க, போன மாதிரி இருக்குதா? போனதான் இது. ஓகே, இப்ப கீழே அண்டர்லைன், அடுத்தது ஸ்ட்ரைக். ஓகே, இப்ப போனையாவே வச்சுப்போம். இதுதான் ஃபாண்ட் ஸ்டைல். இதுமே இருக்கு ஃபாண்ட் ஸ்டைலு. ஓகே, இப்படின்னு இருக்கு. சரி, வேற ஏதாவது இதை வச்சு கத்துக்கலாமா அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தாச்சு, ஃபாண்ட் கலரை பார்த்தாச்சு. இது இருந்து இதை பார்ப்போம். அடுத்தது பாலாஜி. ஓகேவா? இந்த இதுக்கு நான் ஃபாண்ட் சைஸிங். ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போல்டு, டிஃபால்ட்டாவே அது போல்டு தான் இருக்கு. போல்டு நீங்க விட்டீங்கன்னா இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டபுள் த இதுவா இருக்காது, கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். இப்போ அதையும் பண்ணிடலாம். ஓகே, இப்ப இது போல்டோடைய வெர்ஷன், இது போல்டு இல்லாம இருக்கிற வெர்ஷன். இப்போ உங்களுக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னா ஓகேவா, இதை செலக்ட் பண்ணி கடுகு தாளிக்கிற மாதிரி சவுண்ட் வந்து. ஓகே, வெங்கி. இப்ப பாத்தீங்கன்னா போல்ட நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப இது என்ன பேர் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாண்ட் வெயிட் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்ல மைல்டா இருந்தா போதுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபாண்ட் வெயிட். ஓகேவா? எவ்வளோ விஷயம் பெயிண்ட் வச்சே. இதுல இன்னொன்னு இருக்கு, இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். திரும்பவும் இதை நம்ம நடத்துவோம். ஓகேவா? இதை நம்ம ரியல் டைமா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பேர் இங்க எழுதுறேன். ஓகேவா? ஐயோ கடவுளே, அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இந்த பேரை நான் என்ன செய்ய போறேன்னா அலைன்மெண்ட் பண்ண போறேன். லெஃப்ட், இது வந்து லெஃப்ட் சைடு. இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை போய்ப்போம். இந்த பாக்ஸ் என்ன செய்யறோம், தரத்தரத்தை ஈர்த்துட்டு வந்துட்டு. ஸோ ஐடியில் இல்லை சிஸ்டத்தில் நீங்கள் பார்க்குற இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே என்னென்ன சைடு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது லெஃப்ட் சைடு, என்ன அது, இது லெஃப்ட், இது டாப், இவன் ரைட், இவன் பாட்டம். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நான் ஒன்னு எழுதிட்டேன். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ண போறேன். ஸோ சென்டர் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு சென்டரா வந்து லெஃப்ட் ரைட், சாரி லெஃப்ட் அலைனு, சென்டர் அலைனு, ரைட் அலைன். ரைட் அலைன்னா இதுதான் ரைட், சொல்லியிருக்கேன்ல, ரைட் பக்கம் வந்துடு, சென்டரா போயிடு. லெஃப்ட் அலைன்னா லெஃப்ட் பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லு. ஓகேவா? ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன்,
பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு டிஃபால்ட்டா பிளாக் கலரே வரதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் குட்டியா இருக்கக்கூடிய விஷயத்த நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றது இங்க இருக்கிறது தான். இதோட அடிஷனல் ஃபாண்ட் ஃபேமிலியில நம்ம எடுப்போம். ஓகேவா? கூகுள்ல இருந்து எடுத்து அதை இம்போர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்லி தரேன். அடுத்தது ஃபாண்ட் ஸ்டைல். அடுத்தது ஃபாண்ட் வெயிட் அப்படின்னா இது டிஃபால்ட்டா இந்த போல்டு இருந்தா கொஞ்சம் திக்கா தெரியும், இல்ல அப்படின்னா கொஞ்சம் லீனா தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது உன்னுடைய டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நீ சொல்லு அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே யார் வச்சிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் நமக்கு இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இது எல்லாத்தையுமே யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் நமக்கு கொடுக்கும். சிஎஸ்எஸ் நமக்கு இது எல்லாத்தையுமே இவ்வளவுதானா ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இது ரொம்ப 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 மினிமமான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி இந்த ஒயிட் கலரா இருக்குல்ல, இது நமக்கு செட் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை நான் புதுசா பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போட்டதால V18 இதுக்குள்ளார இவனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். HTML பார்த்தோமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML with CSS. வெறும் கண்டென்ட் மட்டும் இருந்ததை இன்னைக்கு ஒரு பெயிண்டரை கூட்டிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க போறேன். That's it. Add folder to workspace அப்படின்னு கொடுத்துட்டு V18ல இப்போ நான் இந்த ஃபோல்டருக்கு போயிட்டேன். HTML நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் போதும். இப்போ HTML இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். CSS வந்துச்சுல, இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் நேமு என்னவா இருக்கணும் அப்படின்றது தெரியும். index.html. ஓகேவா? பூஜை போட்டு HTML 8 உள்ளார டைட்டில் HTML with CSS body tag. ஓகேவா? அகைன் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். நீங்க தான் என்ன வச்சு சைட் ரெடி பண்ண, நானே ரெடி பண்ணி அப்படின்னு போறோம். ஓகே, இவ்வளோ விஷயத்த நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை போய் ரன் பண்ண போகிறேன். HTML CSSல இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெங்கடேசன் சொன்ன மாதிரி பின்னாடி ஒயிட் கலராக இருக்கு. அந்த ஒயிட் கலருக்கு முன்னாடி தான் நம்ம கண்டென்ட் இங்கே ஒன்று இருக்கு, இதோ ஒன்று இருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக ஹெட்டிங் டேக் அப்படின்னது ஃபாண்ட் வெயிட் அதிகமாக இருக்கு. ஃபாண்ட் வெயிட்னா போல்டாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இதுக்கு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்த ஒயிட் கலரை எப்படி சேஞ்ச் பண்றது, இந்த பேருடைய கலரை எப்படி சேஞ்ச் பண்றது, இதனுடைய கலரை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் HTMLக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் சின்டாக்ஸ் இப்படிதான் எழுதணும் அப்படின்ட்டு. இப்போ CSS இன்க்ளூட் ஆகும்போது ஓகேவா, CSS HTML கூட எப்படி லிங்க் பண்ணணும்? ஏன்னா CSS கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவன் வந்து கலர் அடிக்கிறது. ஓகேவா? HTML கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவரு எலமெண்ட்டை கொடுக்குறது. இந்த HTML எப்படி CSS லிங்க் பண்ண போறோம் அப்படின்னா there are 3 ways. ஒன்னு என்ன அப்படின்னா இன்லைன். ஓகேங்களா? இன்னொன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குழப்பற மாதிரினா இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். குழப்ப தேவை. இன்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுறான். HTML டேகுக்கு டைரக்டா போய் அப்ளை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோ. HTML டேகுக்கு டைரக்டா போய் அப்ளை பண்றோம். ஓகேவா? இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டைல்
வேல்யூ அப்படின்னு சொல்லி. ஓகேவா? நான் சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கல்புரம் அடிச்சு சத்தியம் பண்ணுவீங்க. எனக்கும் புரியுது. இன்லைன் அப்படின்னா என்னன்னா டைரக்டா HTML டேகுக்கு போய் எழுது. இங்க HTML டேக் எத்தனை இருக்கு அப்படின்னா பாடி ஒரு HTML டேக், H1 ஒரு HTML டேக், P டேக் ஒரு HTML டேக். இதுக்கு டைரக்டா போய் எழுதுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங் டேக்ல தான் எழுதணும், எண்டிங் டேக்ல போய் எழுதக்கூடாது. கண்ணே கலைமானே அப்படின்னா இந்த இடத்துல எழுதக்கூடாது. எங்க எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது இல்ல, இந்த இடத்துல தான் எழுதணும். ஓகேவா? பி டேக் ஓபன் பண்றோம்ல, இந்த டேக்ல தான் எழுதணும். ஓகே, அப்ப இன்லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா டைரக்டா HTML டேக்லயே போய் எழுதுறது தான் இன்லைன் CSS. அப்ப டைரக்டா எப்படி நான் எழுதுவீங்க அப்படின்னா இதோ போட்டிருக்கேன், ஸ்டைல்னு போட்டுடணும். ஏன்னா இந்த டேகுக்கு சொல்லிடணும், நீ போயிட்டு கலரு வாயன் ரெட்டு அப்படின்னா சொன்னா வராது. அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போறேன். பாடி டேகுக்கு ஸ்டைல் ஈக்குவல் டு போட்டு பேக்ரவுண்டு நீங்க டைப் பண்ணாலே வந்துடும். பேக்ரவுண்டு என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் அழுத்துனீங்கன்னா கீழே இருந்து வரும். நான் என்ன கலர் கொடுக்க போறேன்னா பிளாக் கலர் கொடுக்குறேன், பிளாக் கலர். இப்ப பாடி டேகுக்குள்ளார தான் H1 இருக்கு, P டேகும் இருக்கு. அப்ப நம்ம இப்ப பிளாக் கலர் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இவனும் கருப்பு தான், இவனும் கருப்பு தான். ஓகேவா? ஜெகஜோதியா இருக்கும் பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்றேன், வெள்ளை கலர் கருப்பு கலரா மாறிடுச்சு. ஐயோ என் கண்டென்ட் காணமே அப்படின்னா கிணறு அங்கேயே தான் இருக்குது. ஓகேவா? எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது இப்போ ஃபுல்லாவே மாறிடுச்சு, எனக்கு அந்த கண்டென்ட் மட்டும் வேற கலர்ல வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு CSS சொல்லணும். டை பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வந்தாச்சு, அப்போ உன்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு மாத்திக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இன்லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா டைரக்டா HTML டேகுக்கு போய் எழுதுது. நான் இப்ப பாடி டேகா இது ஒரு HTML டேக், டைரக்டா போய் எழுதிட்டுனா வந்துருச்சு. ஆனா டைரக்டானா அப்புறம் A டேகுக்கு UL டேக் LI டேக் எல்லா டேகுக்குமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்ப ஸ்டைலு பேக்ரவுண்ட் கலர் நான் பிளாக்னு மாத்தினேன், பிளாக் வந்துருச்சு. கண்டென்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஸ்டைல மாத்திக்கணும். இப்ப ஸ்டைல், இப்ப இந்த வெங்கடேசன் சந்தர் இந்த ஹெட்டிங்க்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கொடுக்க போறது கிடையாது. ஆல்ரெடி தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லா கருப்பா வந்துருச்சு. இப்ப இதனுடைய ப்ராப்பர்ட்டியை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒயிட் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும்ல பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும். இப்ப ஸ்டைல் வந்து இந்த ஹெட்டிங்க்கு வந்து கலர் ஒயிட்னு கொடுக்குறேன். வந்தாம்பாசின் குட்டி வந்துருச்சா? பிளாக் கலர்ல வந்துருச்சு. என்னன்னா பிளாக் ஒயிட் அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீ என்ன கலர் வேணதோ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணனா அவன் ஒரு இந்த மாதிரி ஒன்று கொடுப்பான். இது நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிட்டு விட்டனா RGB கலரா வந்துடும். பாத்தீங்கன்னா நான் இருக்கணும் வந்து நிற்கும். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னுடைய டெக்ஸ்ட் கலருமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆஸ் பர் திஸ் ரூல் பேக்ரவுண்ட் கலர் கலர் இதை நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா அதுல CSSல 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்லைன். ஓகேவா? இன்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா எழுதி வச்சுக்கோ, நோட்டு பெண்ணா இருக்கா வேணா ஒரு 4 டைம் தரையில போட்டு மரம் திருத்தி எழுது. ஓகேவா? HTML டேகுக்கு டைரக்டா போய் அப்ளை பண்றது. அதனுடைய இது ஸ்டைலு என்ன கீ என்ன வேல்யூ. ஆனா நான் பிளாக் இங்க போட்டு பேக்ரவுண்ட் தூக்கி இங்க போடுறேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? என்னுடைய பேக்ரவுண்டு இந்த கலர் இருக்கணும் அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா? நமக்கு இது இப்ப கரெக்டா வந்துச்சு. P டேகுக்கு வேணும் அப்படின்னா திரும்ப ஸ்டைல் டேக் போட்டு கலர். ஓகேவா? நீ பேக்ரவுண்ட் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலரு ஒயிட் கலர் அப்படின்னு கொடுக்குறேன், வந்தாச்சு. ஓகேவா? நம்மளுடைய சைட்டு இப்போ கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஓகேவா? ஒரு என்ன சொல்றது, CSS இல்லாம நம்மளுடைய சைட் வந்து அவ்வளவு கேட்சியானா இருக்காது, எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கவே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த கண்டென்ட் வந்து ரீட் பண்ற மாதிரி இல்ல. ரீட் பண்ற மாதிரி இல்லைன்னா குட்டியா இருக்கு. இதனுடைய என்ன சைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இது குட்டியா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இதனுடைய விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஃபாண்டோட இதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? பிரகாஷ பார்த்து சொல்றா. ஃபாண்ட் சைஸ் போர்டு பாண்டிச்சேரி தான். இப்ப ஃபாண்ட் சைஸ் உடைய இதை இன்க்ரீஸ் பண்ண போறோம். எப்படின்னா ஆல்ரெடி தான் ஸ்டைல் போட்டாச்சு, திரும்ப இங்க போய் இன்னொரு ஸ்டைல் போடுவீங்களான்னா அப்படின்னா போடக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா கலரு ஒயிட் கொடுத்துட்டீங்களா, இந்த இடத்துல போயிட்டு அந்த செமிகோலனுக்கு அப்புறம் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு
பிக்சல்ல கொடுக்கலாம். உங்களுக்கு தான் அந்த பிக்சல்லாம் நல்லாவே தெரியுமே. மொபைல்ல 100 பிக்சல் இருக்கணும், 2 பிக்சல் இருந்தா பிளரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். பிக்சல் அப்படின்றது என்னன்னா பாயிண்ட், எத்தனை பிக்சல் இருக்கணும், 10 பிக்சல் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது ரொம்ப குட்டியா இருக்கும். இப்ப பாருங்க, செட் ஆகாது. இப்ப 20 பிக்சல் வச்சுக்கிறேன். மெஷர்மெண்ட் தாங்க அது. 20 பிக்சல் அப்படின்றது ஓரளவு ரீட் பண்ற மாதிரி இருக்கு. 25 வைக்கிறேன், 30 வைக்கிறேன். நொறுக்கலா இருந்தா சரி. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் டேக்கோட இது பெருசா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஹெட்டிங் டேக் தான் பெருசா இருக்கும், இந்த கீழே இருக்கிற டேக்னா. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இதனுடைய சைஸை கம்மி பண்றதை விட ஹெட்டிங் டேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ அதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோ, 40 அப்படின்னு கொடுத்துக்கோ. ஸோ தலைமைத்துவம் பெருசா இருக்கும். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கும் அதே தான், கலர் பிளாக் கலர்ல இருந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபாண்டோடைய சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிடலாம். என்னென்ன அப்படின்னா லைக் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? இந்த இதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிப்போம். இங்க வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ நிறைய மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு டவுன் ஏரோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய வரும். ஓகேங்களா? இதுல எதையாவது ஒன்று எடு, எது எடுத்தாலும் நல்லா இருக்கும் போறது இல்லை. ஓகே, இம்பார்ட்டா தான் இருக்கு போல. சரிங்க, இருங்க, வேற எதாவது சூஸ் பண்ணும். இந்த அவசரத்துல கை விட்ட கொண்டாடியும் போவாதுன்ற மாதிரி எந்த பாயிண்ட்லயும் வரல. என்னவா இருக்கும்? ஏரியல் சூஸ் பண்றேன். மாறிட்டான். ஓகேவா? அதை காட்டிலும் இது ஓரளவு மாறிடுச்சு. ஓகேவா? சேஞ்சஸ் தெரியுது. ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நீங்க சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீ இந்த இடத்துல போயிட்டு 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 பாக்குறக்காட்டிக்கும் கிளைண்ட் ஓடி போயிடுவான். ஐயோ, அப்ப எப்படிதான் ஒர்க் பண்றது அப்படின்னா, இப்பதான் நம்ம எங்க வர போறோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆரோ இருக்குல்ல, இவனை கிளிக் பண்ணிட்டு இந்த வெங்கடேசனை போய் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணா அவனுக்கு கொடுத்துருக்கிற சிஎஸ்எஸ் எல்லாம் இங்க வரும். வந்துருச்சு அப்படின்னா இங்க நீங்க பாருங்க, கலரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா நீ இங்க சேஞ்ச் பண்ணா அது பெயின் மாதிரி மாறினே இருக்கா, மாறு. உனக்கு எந்த கலர் உனக்கு சூட்டபிளா இருக்குமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண, இப்போ நான் இந்த கலர் ஓகே அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் மேல ஏறி நிக்கிறேன் அப்படின்னா ஓடி போயிடும். ஓகேவா? இது டெவலப்பர் டூல். ஒன்ஸ் உனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கலரை காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய எடிட்டர்ல அப்ளை பண்ணிடு. என்னன்னா சொல்றீங்க புரியல அப்படின்னா இன்னும் தெளிவா சொல்றேன். இப்ப நான் இந்த கலருக்கு பதில் இந்த கலர் நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகேவா? இங்க வந்துட்டு இதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு, ஏன்னா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணா ஓடி போயிடும். ஓகேங்களா? காப்பி பண்ணதை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடம் தானே அது, இந்த கலரு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிடும். கோடிங்ல இருந்தா மட்டும்தான் அது வரும், அப்படி இல்லை அப்படின்னா ஓடி போயிடும். இப்ப இந்த இடத்துக்கும் அதே தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு செட் ஆகல, பிடிக்கல அப்படின்னா, ஃபாண்ட் ஃபேமிலி பிடிக்கல அப்படின்னா வேற ஏதாவது கேது. இங்க ஆப்ஷன் இருக்கா, இங்க பாரு எது நல்லா இருக்கும் பாரு, அதான் பாரு. ஓகே, இவன் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருப்பான் மேத். ஓகேங்களா? அதனால இவனையே சூஸ் பண்ணிப்போம். உனக்கு கலர் பிடிக்கலையா, பிடிக்கல இங்கே போ. சூப்பர், பக்காவா இல்ல, வைத்தியர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. இதை எதெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்களோ அதை மொத்தமா இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் சி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடம் தானே அவனை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்து ஜஸ்ட் கோட் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? இது போக நீங்க ஃபாண்ட் சைஸை நான் குறைக்கிறேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னா நீங்க இங்கேயே குறைச்சிக்கலாம். பார்த்தா இது ஓரளவு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி மனசு சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும். இந்த நீங்க ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஒன்னே தான் அப்படின்னா 30 இல்லை 22 அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஓகேங்களா?
நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த வெங்கடேசன் சந்திரசேகருக்கா இவனை போய் அடிப்போம். இவனை என்ன செய்ய போறான் அப்படின்னா, நீ நெடுக்கா போவாத, இப்படிக்கா போயிடு. டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்றேன். சென்டர் அப்படின்னா இங்க வந்து எண்டுனாலும் கடைசி தான், ரைட்டுனாலும் கடைசி தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஃபை வேணா சென்டரே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஹெட்டிங் டேகுக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து இந்த மாதிரி சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல எடுத்து போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பக்காவா வந்துடும். ஓகேவா? டன். அடுத்த ப்ராப்பர்ட்டி அப்புறமா